நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளை நான் என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னில இருந்து என்னையே நான் மறந்து சுத்திட்டு இருக்கேன்டா. திருட்டு விசிட்ல படம் பார்க்காம தியேட்டருக்கு வர எல்லாத்துக்கும் விழா கமிட்டின் சார்பாக வணக்கம். அப்ப ஆரம்பிச்சுடலாம்ப்பா. இல்லனா மோகனம்பாள் சிவாஜி பத்மினி ஜோடி பொருத்தம் எப்படி? ஏப்பா சொல்றதையும் சொல்ற, ஒரு பிரசன்னாவோ ஒரு சினேகாவோ சொல்லக்கூடாதா? வணக்கம், நான் தான் விழா படத்தினுடைய இயக்குனர் பாரதி பாலகுமாரன். விழா அப்படின்னே உங்களுக்கு பலவிதமான விழாக்கள் ஞாபகம் வரும். தீபாவளி விழா, பொங்கல் விழா, புத்தாண்டு விழா. இதுவும் ஒரு வகையான விழா தான். நம்மளுடைய தென் தமிழகத்தில் கொண்டாடப்படுற ஒரு கலாச்சாரத்தை, ஒரு விழாவை இது வரைக்கும் தமிழ் சினிமா பதிவு பண்ணாத ஒரு பேக்ரவுண்டில் ஒரு காதல் கதையை சொல்லியிருக்கேன். விழா அப்படின்னாவே நம்ம வந்து குடும்பத்தோடு கொண்டாடுவோம். அது மாதிரி நீங்கள் தியேட்டரில் வந்து குடும்பத்தோடு இந்த படத்தை கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இதனுடைய பேக்ரவுண்டு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு பேக்ரவுண்டு. தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டு அனுபவிச்சு இறந்து போகிற ஒரு பெரிய மனுஷனுடைய அந்த சாவை வந்து பெருஞ்சாவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாண சாவில், அந்த பெருஞ்சாவில் பறை வாசிக்க வர ஹீரோ, அதே அந்த பெருஞ்சாவுக்கு ஒப்பாரி வைக்க வர ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருக்குமான காதல் களம் அப்படிங்கிறது அந்த அந்த டெத்து வீடு தான். ரொம்ப புதுசாக இருக்கும். கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த டெத்து வீடு அப்படின்னு சொன்னோன்னே இதனுடைய பேக்ரவுண்டை கேட்ட உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப அழுகையாக, ரொம்ப அழுக்காச்சியாக பிழிவோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப காமெடியாக, அதில் ஒரு நல்ல ஒரு அந்த பேக்ரவுண்டில் ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்கோம். விழாவில் வந்து என்னுடைய கேரக்டர் பேர் சுந்தரம். இந்த சுந்தரம் வந்துட்டு சாவுக்கு பறையடிக்கிற பையன், அண்ட் ஹீரோயினி வந்து ஒப்பாரி பாடுற பொண்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பிறக்கிற அந்த காதல், அதுதான் வந்து லவ். அந்த இட்ஸ் அ பியூர் லவ் ஸ்டோரி வித் காமெடி. அண்ட் அங்கேருந்து ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு 20 வயசு பையன், அந்த 20 இயர்ஸ் 22 இயர்ஸ் சுந்தரத்தோட ஏஜ். ஸோ அந்த 20 வயசில் வந்துட்டு அவன் எந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறான், அவன் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ண அவன் ஃபீல் எப்படி இருக்கும், ஸோ அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி ஜாலியாக இருப்பான். அண்ட் அந்த காமெடி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ காமெடி ட்ராக்னு தனியாக எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் யதார்த்தமான காமெடின்னு சொல்லுவாங்க. அதை நான் மாளவிகா மேனோன், விழா படத்தோட ஹீரோயின். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லீடிங் ரோலில் ரிலீஸ் ஆன படம் விழா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. இதில் என்னோடய கேரக்டர் வந்து ராக்கு, ஒரு பக்கா வில்லேஜ் கேர்ள் தான். மகேந்திரன் சாரோட பேராக பண்ணியிருக்கேங்க. இதில் நான் ஒரு ஒப்பாரி பாடுற பொண்ணாக தான் வந்திருக்கேன். ஸோ ஒரு டெத் சீக்வென்ஸில் வந்து ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணி அங்கேருந்து லவ் டெவலப் ஆகுது. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரியோட இது. சித்தப்பா என்ன மகளே, காப்பி எடுத்துக்க. இவன் உள்ள போனா உள்ள இருக்க டிஸ்டர்ப் ஆயிடுறான். ஆரம்பிச்சிட்டியா நீ? அப்படியோ பொசுக்குன்னு எங்க அண்ணன் கோவப்படுறது மாதிரியா கோவப்படுறியா? நம்ம பயம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு கொடு. என் கூட பேசினா உங்க அப்பத்தா தெரிஞ்சதுன்னா வஞ்சால் பையன். ரைட் ரைட். ஏய் எவன்டா என் கலர்ல கட்டிங்க இதுக்கு முன்னாடி அந்த புள்ளைகிட்ட பேசுறீங்க? இல்லடா. டேய் அங்க பாருடா. அடுத்து இங்கிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். பேசு பேசு. பேர் என்ன? கடுங்காப்பி. நாங்க என்ன செராக்ஸ் காப்பி நான் சொன்னோம். யூகே செந்தில்குமாரோடைய ஒர்க்கை பற்றி சொல்லி ஆகணும். 45 நாள் பண்ண வேண்டிய அந்த ஃபிலிம் வந்து 43 நாளில் பண்ணி முடித்தார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. இவர் வந்து பெரிய ஒளிப்பதிவாளர், நம்ம இப்போ தான் வரோம், 55 படம் பண்ண பெரிய ஒளிப்பதிவாளருங்கும் போது எனக்கு ஒரு நம்மளுடைய விஷயத்தை சொல்லி கன்வே பண்ணி அந்த சீனை வந்து பண்ண முடியுமா, அவர்கிட்ட நம்மளுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி வேலை வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் ஷூட் ஆரம்பித்த 4வது நாளே அது வந்து உடஞ்சி போச்சு. ரொம்ப ஒரு சக தோழனாக என் கையை பிடிச்சிக்கிட்டு அதை 45 நாள் எடுக்க வேண்டியது 43 நாளில் பரபரன்னு ஷூட் பண்ணி முடித்தார். இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா அப்படிங்கிற இட்ஸ் ஃபுல்லாக ஒரு கிராமத்தை விட ஒரு குக்கிராமத்தில் எடுக்கப்பட்ட கதை.
இதில் வந்து எல்லாருமே வந்து மெட்ராஸ்லேருந்து வந்த ஆர்டிஸ்ட்டோ யாருமே கிடையாது. எல்லாமே லோக்கலில் பிடிச்ச ஆர்டிஸ்ட். ஸோ வெறும் ராஃபான ஃபேஸஸ்ஸு, ராவான எக்ஸ்பிரஷன்ஸு, அவங்க எப்போ பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த படத்தை பண்ணோம். சினிமாட்டோகிராஃபி யூகே செந்தில்குமார் சார். அவர் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு கேமரா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார் செட்டில். இந்த ஷாட் பண்ணும்போதே பக்கத்தில் அவங்க அசிஸ்டன்ஸ் கிட்டலாம் சொல்லி அடுத்த விஷயத்தை ரெடி பண்ணி வச்சுருவாரு. ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் இறங்கின உடனே கேமரா வச்சுருவார். ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படியாவது இந்த 7:30 எடுத்துருவார் அவர். ஸோ அந்த லைட் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் கூட நிறைய ஷார்ட்ஸ் வந்து அந்த லைட்டில் எடுத்திருப்பாங்க. அது பார்க்குறவங்க கூட வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த ஷார்ட்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து யூகே சாரோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். டேரக்டர் சார் எவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி செந்தில் சார் கேமரா சாரும் வந்து இமோஷனல் சீன்ஸாக இருந்தது இல்லை எல்லா சீன்ஸ்லையும் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எல்லாரும். கம்பங்குழம் கம்பங்குழம் சட்டாக குடிச்சிட்டு வெங்காயம் கடிச்சிட்டு டம்பாக அலைஞ்சிட்டு கிடக்குதுங்க. அந்த பீட்சாவும் பர்கரும் பீஸோட அடிச்சிட்டு கோலாக குடிச்சிட்டு சீக்கிரமா போய் சேர மாட்டேன். வாட் நெக்ஸ்ட்? இல்லனா மோகனம்பாள் சிவாஜி, பத்மினி ஜோடி பொருத்தம் எப்படி? எப்ப சொல்றதையும் சொல்ற, ஒரு புரசனாவோ ஒரு சினேகாவோ சொல்லக்கூடாதா? ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து ரொம்ப அவருடைய பாட்டு வந்து முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இது வந்து இசை சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஏன்னா கதையினுடைய கலமே வந்து பறை வாசிக்கிறவன், ஒப்பாரி பாடுறவன், இவங்களுக்குமான காதல் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு இசை சார்ந்த ஒரு சப்ஜெக்ட். இந்த மண் சார்ந்த கதைக்கு ஒரு மரபு சார்ந்த இசையமைப்பாளர் தேவைப்பட்டார். அது ஜேம்ஸ் வசந்தன் சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சுப்பிரமணியபுரம் வந்து அந்த மண் சார்ந்த கதை வந்து ரொம்ப மதுரை மண் சார்ந்த கதை ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அதனால் இந்த சப்ஜெக்டையும் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட போய் கதையை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக பண்ணுவோம் பலா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இன்றைக்கி ஒவ்வொரு சாங்ஸும் ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜேம்ஸ் சார் மியூசிக் வந்துட்டு இட்ஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா சாரோட பெரிய ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஆர்ஆர் தான். ஆர்ஆர்லாம் வந்து ஜேம்ஸ் சார் பிச்சு எடுத்துருவார். அண்ட் அதெல்லாம் வந்து சார் இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட 6 பாட்டு, அந்த 6 சாங்ஸுமே வந்துட்டு ஒரு சாங் ஒரு ஸ்டைலில் இருக்கும். என்னத்த சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லை, பெத்தெடுத்து போற இந்த அலமர வேற போற போக்குல பொசுக்குன்னு சொல்லி புட்ட உள்ளங்காலுல சக்கரத்தை மாட்டி விட்ட சோழ காட்டு பொம்மையாட்டம் முச்சரிந்து நிக்க வச்ச மனசெல்லாம் ஒன்ன மட்டும் மனப்பாடம் பண்ண வச்ச குத்துக்கெல்லாம் நிக்க வச்ச குத்திட்டி ஆரஞ்ச தச்ச பத்த சொல்ல சொல்லாமத்தான் மொத்தத்தையும் சொல்லி வச்ச. ரெண்டு ஒப்பாரி சாங், ஒரு டுவெட் இருக்கு, ஒரு ட்ரீம் சாங் இருக்கு. ஸோ எல்லா சாங்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் இந்த சாங் தான் ஒருத்தரும் ஒரு சாங் தான் பிடிக்கிறேன்னு சொல்லுங்கள். 4 பாட்டு வந்து மோகன்ராஜன் எழுதியிருந்தாங்க. அண்ட் ஒரு பாட்டு வந்து மதன் கார்கே சார் எழுதியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு சாங் வந்துட்டு ராஜா குருசாமின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கோ டைரக்டர், டயலாக் ரைட்டர் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் சாங் மதுரை மாநகரம் சாங்கோட லிரிக் ரைட்டர். ஸோ அவரும் ஒரு சாங் எழுதியிருந்தார். அண்ட் ஓவரால் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது வந்துட்டு அந்த என்னத்த சொல்ல சாங் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சாங் பிடிக்குது. இன்னொருத்தங்க என்கிட்ட பேசும்போது இந்த மதுரை மாநகரம் சாங் சூப்பராக இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஆல் த கிரெடிட் கோஸ் டு ஜேம்ஸ் சார். ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா 50% நாங்கள் என்ன தான் ஷூட் பண்ணியிருந்தாலும் அடுத்த 50% வந்து மியூசிக் தான் கேரி ஓவர் பண்ணணும். ஏன்னா அதுவும் இல்லாமல் மியூசிக்லான ஒரு சப்ஜெக்ட் வேறு அது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஜேம்ஸ் வந்து ட்ரிமாண்டஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து என்னுடைய ஷார்ட் ஃபிலிமில் பண்ண மகேந்திரன் தான் இதுலேயும் லீட் ரோல் பண்ணியிருக்கான்.
அந்த 3 நாள் எடுத்த அந்த 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்லேயே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணான். சரி இவனை வச்சு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு தான் அவனை வச்சு பண்ணேன். அதுக்கு அவன் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு ஒர்க்காக கொடுத்துருக்கான். அவனுக்கு இந்த நேரத்தில் தேங்க் பண்ணுறேன். ஹீரோ வந்து மகேந்திரன். அவன் பிகிலேருந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கனால அவனுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் சொன்னாலும் அவன் ஈஸியாக பண்ணிடுறான். பிரச்சனை அவனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் மகேந்திரனுக்கு நம்ம சொல்லித்தர தேவையில்லை. இருந்தாலுமே அவன் வந்து ஒரு சில இடத்துல வந்து மிஸ் ஆகும்போது இல்லை மகேந்திரா தப்பான்டா இது வந்து இப்படி பண்ணோமே அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு. பேசிக்கலி வந்துட்டு அது குழந்தையிலேருந்தே நடிக்கிறதுனால நிறைய நான் ஊருக்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வில்லேஜ் பாய் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் அந்த கேரக்டர் வந்து தப்படிக்கிற ஒரு பையன்றதுனால ஸோ அதுதான் கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்துட்டு தப்புக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த காலத்தில் வந்தீங்கன்னா பறைன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஹீரோ அதோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர்னு சொல்லும்போது நிறைய கேர் எடுக்க வேண்டி இருந்துச்சு. மகேந்திரன் பொருந்துவார் அப்படிங்கிற இதை எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு கொடுத்துரு. கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம்லேயே பெஸ்ட்டாக பண்ணான். ஃபியூச்சர் ஃபிலிமும் கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தது. அதனால் மகேந்திரனை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா தப்படிக்கிற அந்த கலைஞர்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பவுன்ஸ் ஒரு ரிதம் இருக்கும் தப்படிக்கும் போது. ஸோ அந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன். அந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது கூட பார்த்தீங்கன்னா ஷெரீஃப்ன்ற ஒரு தப்பாட்டு கலைஞர் அவர் தான் எனக்கு ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தாரு. ஷூட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நான் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் ஷூட்டிங் டேஸில் கூட இந்த படத்துலேயும் ஒரு கேரக்டர் கூட பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவர் ஓவரால் என் கூட இருக்கிறதுனால அவர் வாசிக்க சொல்லுவேன். அதை நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் எப்படி நடக்கிறாரு, எப்படி பார்க்குறாரு, தப்பிடிக்கும் போது எப்படி அந்த ஸ்டைல் அந்த விஷயங்களெல்லாம் வந்து ஓப்பனாக சொன்னால் அவர் காப்பி அடிச்சே பண்ணிட்டே சொல்லுவேன். ஏன்னா வாசிக்கிறதுன்னு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பட் காப்பி அடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் இந்த படத்தில் சுந்தரமாக வந்துட்டு நான் எடுத்துக்கிட்ட ஹோம் ஒர்க்ஸ். ஹீரோயின் வந்துட்டு மாளவிகா மேனன். அவங்க கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட கேரக்டர் பேர் வந்துட்டு ராக்கு. ஸோ அவங்க தான் அந்த சாவில் ஒப்பாரி பாடுறவங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி நியூ. அந்த தமிழ் கல்ச்சர் மெயினாக வந்துட்டு சென்னை பொண்ணுங்க கூட பரவாயில்ல, நம்ம நடிச்சிடலாம் ஈஸியாக. கேரளா பொண்ணாக இருந்தாலும் சரி, பாம்பே பொண்ணாக இருந்தாலும் சரி, சென்னை பொண்ணுங்க மாதிரி கூட நடிச்சிடலாம். பட் இதுக்கு வரும்போது இதில் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் தேவைப்படுது. சொன்னதை உள்வாங்கிட்டு பண்ணாங்க. கடைசி நேரத்தில் தான் ஹீரோயின் கிடச்சாங்க. ஆனால் அவங்களுடைய ஒர்க்கு வந்து அந்த 2-3 டேஸ் தான் இருந்தது. அதுக்குள்ளேயுமே அவங்களுடைய போர்ஷன் சொல்லி அந்த சாங்ஸ்னுடைய லிரிக்ஸ்லாம் எழுதி அவங்களுடைய வசனங்கள்லாம் கொடுத்தோம். ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வேவ் லென்த்துக்குள்ளே வர முடியல கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் மெல்ல ரிஹர்சல்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இதை இப்போ எல்லாம் பண்ணி கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் எல்லாமே இப்போ இங்கிலீஷில் சொல்லி அதுக்கப்புறம் அவள் வந்து ஷி காட் டியூன்ட் இன்டு இட். அண்ட் நான் பண்ணும்போதே வந்துட்டு என்ன ரொம்ப திருத்துனாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா, இதை கம்மி பண்ணிக்கலாம், இப்படி ரொம்ப ஹாஷாக பார்க்காதீங்க, லைட்டாக பாருங்கள். ஸோ என்னை ரொம்ப திருத்துனாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு ரொம்ப ட்ரைன் பண்ணி அண்ட் மெயினாக பாட்டு பாடுற பொண்ணு. ஸோ நிறைய ரியாக்ட் பண்ணும்போது பாட்டு பாடும்போது வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கணும். ஒப்பாரி பாடுறவன்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் இருக்கணும். ஸோ அந்த பொண்ணோட கேரக்டரைசேஷன் படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த தமிழ் கல்ச்சர் ஒப்பாரி டெத் சீக்வன்ஸ் எதுவும் நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க செட்டில் வந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுவும் எடுக்கல. டைரக்டர் சார், செந்தில் சார், கேமரா அவரெல்லாம் எது சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஒரு 30-35 டேஸ் ஷூட் இருந்தேன். ஸோ அங்கெல்லாம் ஒரு மதுரை ஸ்லாங் தான் வந்திருக்கு. ஸோ அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மதுரை. ஸோ அவரே எப்படி பேசுறது அப்படி இப்படியெல்லாம் பார்த்து நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ராக்கா மாறிட்டேன் கொஞ்சம் டேஸில். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்குங்க ஃபிலிம் எல்லாம். என்னாச்சோ ஏதாச்சோ மூச்சு பேச்சு நின்று போச்சோ, சொப்பனத்தில் மதி மயங்கி கண்ணு மை ஒட்டி போச்சோ, கண்ணாடி கல்லு பட்டா கண்ணு பல நூறு
விட்டா மனசு நிலவா பஞ்சாகும் கடலு கொதிச்சதுன்னா விழாவ நீரேது கண்ணீர் கொதிச்சதுன்னா கண்ணு மொழி தூங்காது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பறை வாசிக்கிற இளைஞர் என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்களுடைய வேஸ்டியே ஒரு மாதிரி கலராக இருக்கும். இந்த மல்லூஸ் கட்டுற மலையாளிகள் கட்டுற அந்த ஒரு மாதிரியான கலர்ஃபுல்லான வேஸ்டி இருக்கும். அவங்க ஒயிட் கட்ட மாட்டாங்க, ஒயிட்டும் கட்டுவாங்க, கலராக இருக்கும். இப்போ பச்சை, மஞ்சள், காவி கலரு, ரெட் கலரு, இது மாதிரியான வேஸ்டிஸ் தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி உள்ளே வந்து கலர் பனியன் போட்டிருப்பாங்க. கலர் பனியன் போட்டு அந்த மேல் சட்டையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த அந்த பறைவாசிக்கிற ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அந்த கதாபாத்திரனுடைய காஸ்டியூம்ஸ் அப்படியே காப்பி அடித்து மகேந்திரன் கொடுத்தோம். அவன் அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்ட உடனே பார்த்தா ஒரிஜினலாகவே அந்த பறைவாசிக்கிற ஒரு இளைஞனுடைய கெட்டப் வந்துருச்சு. எப்பவுமே இந்த மேல் பட்டன்லாம் அப்படி கழட்டி விட்டு உள்ளே வேற எப்பவுமே அந்த அடிக்குச்சி செண்டு குச்சி ரெண்டுமே வச்சிருப்பான். அவன் இது உள்ள அந்த ஹீரோ சுந்தரம்ன்ற கேரக்டர் வச்சிருக்கும். அப்படி மடிச்சு போட்டு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த வேட்டி, அந்த ஸ்டைல், அந்த கெட்டப் அது கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் மோரோவர் வந்துட்டு இந்த நான் உதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் இந்த படம் பண்ணும்போதும் நான் தாடி மீசோட தான் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட டேரக்டர் ஃபோனில் கேட்ட வார்த்தையை வந்துட்டு மகேந்திரன் தாடி மீசெல்லாம் அப்படியே இருக்குல்ல அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா சுந்தரன்ற கேரக்டருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா அழகான ஒரு பையன் கிடையாது, அழுக்கான ஒரு பையன் போது தாடி மீசை ரொம்ப தேவைப்பட்டது அந்த கேரக்டர். அண்ணே இமாமி பவுடர் இருக்கு, பிளிச்சி பவுடர் தான் இருக்கு. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. அழகையும் உள்ள வச்சுக்கிட்டு நம்மளையும் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பயலுக்கு சேட்டையை கொடுக்குறாங்க. அம்சமா இருக்க மாப்ள. என்னமோ உனக்கு குறையுது. குட்ல வேஸ்ட் கழட்டி கூட மாப்ள, நீ வேஸ்ட் கட்டு. சந்தோஷமாடா? சந்தோஷமா? என்ன இப்படி சொல்லிவிட்ட? நாமெல்லாம் அப்படியா பழகுறோம்? நீ மட்டும் மண்டைய போடு, 5 பைசா வாங்காம நான் உனக்கு கொட்டடிக்கிறேன், உன் கஸ்டமருக்கு சேர்த்து அடிக்கிறேன். என்னடா சொல்றீங்க? இதுதான் கடைசி ஆயுதம். இந்தா வெட்டு. மாப்ள இதெல்லாம் சரிப்பட்டு வருமாயா? என்னையா சொல்ற நீ? பாட்டி யாருன்னு தெரியுமில்ல? வடகர முனியாண்டி, சுடுகாட்டுக்கே இன்சார்ஜ். வெட்டி போடியா, கண்டிப்பா இலை விழுகும். இருந்தாலும் ஒரு தடவை யோசிச்சு. ஏய் என்னையா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்காம நகரியா? நம்ப மாட்டான். மாப்ள நீ பயப்படாத மாப்ள. யோ என்ன வாங்க போடு. உங்க தாத்தா பேங்க் வாசல்ல செத்துட்டாரு சுந்தரம். இந்த ப்ரொடியூசர்ஸ் ஜேவி அண்ட் பாலா சார் வந்து 2 பேருமே வந்து தேர் நியூ டு சினிமா. இதுதான் ஃபர்ஸ்ட் சினிமா அவங்களுக்கு. ஜேவி மீடியா ட்ரீம்ஸ் தான் ஃபஸ்ட்டு லைன் ப்ரொடியூசர். அவங்கள்ட்ட தான் நான் கதையை சொன்னேன். கதையை சொன்ன உடனே அவங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டோன்னே அவங்களுக்கு வந்து இந்த கதை மேலே நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு. அவங்கள்ட்ட கதையை சொன்ன உடனே நேராக தேனண்டால் ஃபிலிம்ஸு ராமநாதன் சார்ட்ட கூப்பிட்டு போனாங்க. அவர்கிட்ட போனோன்னே ஒரு 2 மணி நேரம் ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லி முடித்தோடனே அவர் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸ்டோரி சொல்லும்போது அவர் முடித்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா இதனுடைய பேக்ரவுண்டு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு பேக்ரவுண்டில் ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறீங்க, கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி உடனே அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு படத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னார். நான் இந்த உதிரி என்ற ஷார்ட் ஃபிலிமை எடுத்து வந்து ஒரு பெரிய படமாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சது காரணம் வந்து பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா எல்லா டேரக்டரும் வந்து
இந்த படத்தை வந்து ரொம்ப அதிகமாக பாராட்டினாங்க. இது வந்து அந்த உதிரின்ற படம் வந்து வெற்றி அடைஞ்சது. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய நண்பர் பாலமுருகன்கிட்ட கேட்கும்போது உடனே ஆமாம் மாப்பிள்ள பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். உடனே 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கலாம் அப்படின்ட்டு இறங்கணும். ஜேவி மீடியா ட்ரீம்ஸ் ஜேவி சார் அண்ட் பாலமுருகன் சார் 2 பேருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட். அவங்க 2 பேருக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு ஜேவி சார் வந்து பயங்கரமாக டான், அவரை நாங்கள் ரவுடின்னு சொல்லுவோம். பாலா சார் வந்து பயங்கர சாஃப்ட். எதனா பிரச்சனைனா வந்துட்டு நாங்கள் ஜேவி சார் கிட்ட போயிடுவோம், அமௌண்ட் மேட்டர்னா பாலா சார் கிட்ட வருவோம். ஸோ 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். குறும்படத்தை பற்றி பாலச்சந்தர் சார் கூட ஒரு முறை என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி ஒரு கதை எனக்கு தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய இயக்குனர் பாரதி பாலகுமாரனை ரொம்ப பாராட்டி, இந்த முயற்சி ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி, நான் எடுக்கணும்னு நினச்ச ஒரு படத்தை நீ எடுத்திருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். இப்படி இந்த குறும்படம் உதிரின்ற ஒரு குறும்படத்தை எல்லாராலும் பாராட்டு பெற்ற அந்த குறும்படத்தை தான் இந்த விழான்ற திரைப்படமாக எடுத்திருக்கோம். பாரதி பாலகுமாரன் அவர்கள் கூட இந்த கதையை எடுத்திருக்கிறார். இந்த ஐடியா எனக்கு ஏன் வரலன்னு தோணுச்சு. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறது அந்த ஒரு சிந்தனை. என்னத்த சொல்ல ஒன்னும் இல்ல, எத்தெடுத்து போற இந்த அலமர வேற, போற போக்குல பொசுக்குன்னு சொல்லி புட்ட, உள்ளங்காலில சக்கரத்தை மாட்டி விட்ட. காதலுக்கு கண்ணில்லை, சாவில்லை, எங்க வேணா ஒதிக்கும். கண்ணாடி கல்லு பட்டா கண்ணு பல நூறாகும், மவராச கண்ணு பட்டா மனசு நிலவா பஞ்சாகும். பாரதி பாலகுமாரன், நீ பாலகுமாரன், இப்போ நீ பாரதி ராஜாவுக்கு மேல் வளருவாய். எடிட்டர்ஸ் பிரவீன் ஸ்ரீகாந்த் தேசிய விருது வாங்கினவங்க, அவங்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ எந்த விதமான ஜிகனா எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு படைப்பை, ரொம்ப யதார்த்தமான எடிட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி இந்த படத்தினுடைய இணை இயக்குனர் வசனகர்த்தா என்னுடைய நண்பன் ராஜா குருசாமி, அவன் அந்த மதுரையை சேர்ந்தவன் தான். அதனால் அவன்கிட்ட தான் நான் வசனம் எழுத கொடுத்தேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு வசனம். பிரவீன் சார் பற்றி சொல்லணும். பிரவீன் சார் வந்துட்டு அதிகமாக நாங்கள் வந்துட்டு நிறைய எல்லா படம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஸோ பில்லா, இந்த மங்காத்தா, இந்த ஆரண்யகாண்டம், சரோஜா, இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். அவரோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்னு அந்த ஒரு ஜிமிக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து சாருக்கு அந்த வேலையே கிடையாது, ரொம்ப ராவான வேலை. அண்ட் லைக் ஆரண்யகாண்டம்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஜிமிக் ஸ்டைலும் இல்லாமல் ரொம்ப ராவாகவே கட் பண்ணியிருப்பார். சார் கூட இந்த படத்தை வந்து ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒர்க் பிரவீன் ஸ்ரீகாந்த் சார் பண்ணியிருக்காங்க. இப்போவனே செத்துப்போ, பக்கா கழவி பக்க கழவி, இப்போவனே செத்துப்போ. என் காதல் வாழ நீ கொஞ்சம் சாவ, நீ செத்து போனா என் ஆள பாப்பேன். இப்போவே நீ முட்டையை கட்டிட்டு போ. நிமிஷம் அவனுக்கு 100 பேரு சாவிடா, இன்டர்நெட் உண்மைய சொல்லுதடா. ஆனா இந்த ஊருக்குள்ள பெருசுங்க எல்லாம் சாவாம நம்ம கொல்லுதடா. எல்லாமே 60 வயசு 70 வயசுக்கு மேற்பட்டவங்க. படம் ஃபுல்லாக இருக்கிற ஹீரோ ஹீரோயினை தவிர மற்ற அந்த அட்மாஸ்பியர் டோட்டலாக எல்லாமே 60-70 வயசுக்கு மேற்பட்டவங்க. அவங்க வச்சு வேலை வாங்குறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்லேயும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய அந்த குறும்படத்தில் உதிரிலையும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க, அந்த ஊர் மக்கள் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது. ஸோ படத்தில் வந்துட்டு 60 வயசு தான கிழவிங்களோட வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபைட் பண்ணோம். அதில் மேட்ரிக் ஷாட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த கிழவிங்களாம் பேக் ஃப்ளிப் காட்டுவெல்லாம் அடிச்சுட்டு போவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப காமிக்கலாக இருக்கும். நான் எதுவும் தப்பா சொல்லியடா. டோன்ட் அட்டாக்.
இண்டஸ்ட்ரியில் இருக்க டாப் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்ல படம் பார்த்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைனா. பாலச்சந்தர் சார்லாம் ஆடியோ லான்ச் அப்போவே சில சீன்ஸ் எல்லாம் அவர் பார்த்தாரு. அவரெல்லாம் பார்த்து ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஸோ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நம்ம செஞ்சுருக்கிற வேலை வந்துட்டு கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம், இதுக்கு மேலே ஆடியன்ஸ் கையில் தான் சொல்லிட்டு ஒரு 50% நாங்கள் அங்கேயே சந்தோஷப்பட்டோம். ராக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ சாங்ஸாக இருந்தாலும் எல்லா சீன்ஸும் இமோஷனல் சீன்ஸாக இருந்தாலும் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேங்க. ஸோ அது வெளியில் வரும்போதே அவர் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லாரும். நம்மளுடைய மண் சார்ந்த கதைகள் எதுவுமே வந்து உங்கள் மக்களுக்கு பிடிக்கும், மக்களாகிய உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த படமும் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. என்னத்த சொல்ல சொல்ல ஒண்ணும் இல்ல, பெத்தெடுத்து போற இந்த அலமரவே போற போக்குல பொசுக்குன்னு சொல்லி புட்ட உள்ளங்காலுல சக்கரத்தை மாட்டி விட்ட சோழ காட்டு பொம்மையாட்டம் உச்சரிந்து நிக்க வச்ச குத்துக்கல்லா நிக்க வச்ச குத்திட்டு யாரிஞ்ச தச்ச ஒத்த சொல்லு சொல்லாமத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாரெங்கும் நீ மின்னம் மின்ன நான் என்ன பண்ண என்ன கிண்ணது நீ என்னை ஊற்றினாய் கையள்ளியே வெண்மின்னிலே ஏன் வண்ணம் மாற்றினாய் வாரெங்கும் நீ மின்னம் மின்ன நான் என்ன பண்ண என் வானவெல்லிலே நீ நூல் பறிக்கிறாய் அந்நூலிலே உன் நெஞ்சினை ஏன் கோர்க்க பார்க்கிறாய் பிரியா பிரியா இதயத்தில் அதிர்வு நீயா எனது உணர்வுகள் தவம் கிடந்ததே தரை வந்த வரும் பிரியா பிரியா இதயத்தில் அதிர்வு நீயா எனது உணர்வுகள் தவம் கிடந்ததே தரை வந்த வரம் நீயா பூக்களில்லா உலகினிலே பூக்களில்லா உலகினிலே வாழ்ந்தேனே உன்னை காண்பதே நான் என்றோ பூவுக்குள்ளே சீரேன் பெண் வாசம் என் வாழ்வில் இல்லை என்றேனே உன் வாசம் நுரையீரல் நான் தீண்ட கண்டேனே முற்றும் முட்டத்தான் உன்னை காதல் கொண்டேனே வாரெங்கும் நீ மின்னம் மின்ன நான் என்ன பண்ண என் வானவெல்லிலே நீ நூல் பறிக்கிறாய் அந்நூலிலே உன் நெஞ்சினை ஏன் கோர்க்க பார்க்கிறாய்
நெஞ்சாங்குழி ஏங்குதடி நெத்தி பொட்டு வீங்குதடி நித்திரைய தொலைச்ச கண்ணு துடிக்குதடி நெனப்பு ஓங்குதடி உள்ளு சுரு நோகுதடி கண்ணீர் பட்டு கண்ணு ரெண்டும் வலிக்குதடி உன்னை விட்டு நான் பிரிஞ்சா வாழ்க்கை அத்து போகும் அழகே கண்ணை விட்டு நீ மறைஞ்சா பார்வை செத்து போகும் நித்தோ உன்னை எண்ணி எண்ணி நேரம் வத்தி போகும் அடியே சுட்டு விரல் நீண்டு நீண்டு தூரம் செத்து போகும் அடி ஒன்ன நினைச்சு என் உசிர கையில் புடிச்சு நான் வந்து வெந்து கிடக்க சிறு நூலாம் படையா எடச்சு அடி ஒன்ன நினைச்சு என் உசிர கையில் புடிச்சு நான் வந்து வெந்து கிடக்க சிறு நூலாம் படையா எடச்சு நெஞ்சாங்குழி ஏங்குதடி நெத்தி பொட்டு வீங்குதடி நித்திரைய தொலைச்ச கண்ணு துடிக்குதடி அடிக்கிற காத்த நிறுத்தி வாய பொடுங்க பாப்ப வண்ண வண்ண சிறு பறவைய போனா உன்னை பத்தி கேப்ப நீ அங்கே எங்கோ நடக்க அடி இங்கே என் நிலம் துடிக்க நீ மண்ணில் கண்ணீர் வடிக்க அது விண்ணை சென்று நினைக்க நீ தேட நான் வாழ அட நினைச்சு என் உசிர கையில் புடிச்சு நான் வந்து வெந்து கிடக்க சிறு நூலாம் படையா எழச்சு நெஞ்சை தாக்கிடும் இசையே நில்லடி உனக்காய் தீட்டிய வரியோ நானடி கேட்காத பாடலாவும் கை கோர்க்கவா கசப்பை நீக்கியே காற்றில் தித்தி போவா பம் 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 பெண்ணே விட்டு புதாவும் வந்து வாசப்பத்தி ஆராய்ச்சி செய்யும் தேன் குடிக்க உன்னைத்தான் தேடும் யார பார்த்த நீயும் இந்த கேள்வி கேட்கிற வெக்கம் கெட்ட பூனை போல பாலுக்காக பாராட்டுறேன் வெக்கப்பட சொல்லி தந்தா நானும் கொஞ்சம்
கஷ்டப்பட்டு கத்துப்பேன்